வணக்கம். நமது கடையர் செய்தி பிரிவில் விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்றால் என்ன? விஞ்ஞானத்தை பற்றி ஒரு சிறப்பு பார்வை நமது கடையர் செய்தி பிரிவில். விஞ்ஞானம் எல்லாவற்றையும் சாதித்து கொண்டிருக்கிறது. கிராமங்களில் ரேடியோ பெட்டியில் செய்தியோ பாடல்களோ கேட்கும் பொழுது அதன் உள்ளே இருந்து யாரோ பேசுகிறார்கள், பாடுகிறார்கள் என்று மக்கள் நம்பிய காலம் ஒன்று உள்ளது. நெல் விளைச்சல் சரியாக இல்லை என்றால் அணையில் இருந்து வரும் தாமிரபரணி தண்ணீரில் உள்ள கரண்ட்டையெல்லாம் பாபநாசத்தில் எடுத்துத்தானே ஆற்றுல விடுறாங்க. அதனால தான் தண்ணீரிலே சத்து இல்லாமல் மகசூல் குறைஞ்சு போச்சு என்று ஒரு காலத்தில் நெல்லை சீமையில் விவசாயிகள் பலர் புலம்பிய ஒரு காலம். பம்பாயில், அதாவது இப்பொழுது மும்பை, பம்பாயில் வசிக்கும் மக்களிடம் இருந்து இன்று கடுதாசி வரும் என எதிர்பார்த்து தபால்காரர்களின் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு காத்திருந்த தாய்மார்களின் இயக்கத்தையும் இன்றைய தலைமுறையினர் புரிந்து கொள்வது சற்று சிரமமாகத்தான் இருக்கும். அமெரிக்காவில் 1963 ஜனாதிபதி கென்னடி சுட்டு கொல்லப்பட்ட செய்தி இந்திய கிராமவாசிகளில் சென்றடைய ஒரு நாள் ஆனது. அந்த காலமெல்லாம் இப்போது மலையேறி பழைய கதையாகிவிட்டது. உலகம் உள்ளங்கைக்குள் குறுங்கிவிட்டதால் பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் பூமி பந்தின் மறுபக்கத்தில் நடக்கும் சம்பவங்களை கூட உடனுக்குடன் நம்மால் பார்க்க முடிகிறது. வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் தும்மினால் அதை பார்த்துவிட்டு அடுத்த நிமிடமே இங்குள்ள குக் கிராமத்தில் இருந்து அடுக்கடுக்காக விமர்சனங்கள் பறக்கிறது. எல்லாம் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மகிமை. இந்த வளர்ச்சி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு புதிய பரிணாமங்களோடு வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் முடியவே முடியாது என்று நினைத்ததையெல்லாம் விஞ்ஞானம் இப்போது சாத்தியமாக்கி கொண்டிருக்கிறது. ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் சினிமாவுக்காக விஜயகாந்தை மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டு வந்து விட்டார்கள். விஜயகாந்த் மட்டுமா மன்னன் உடையில் வந்து எம்ஜிஆர் பாடுகிறார். காலஞ்சென்ற நம் முன்னோர்கள் கூட நம்முடன் பேச தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் புகைப்படம் மட்டும் இருந்தால் போதும், அவ்வளவுதான். இன்றைய நவீன உலகில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடுகள் பல வழிகளில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையையும் எளிதாக தீர்க்கும் திறன் ஏஐக்கு இருப்பதால் பல்வேறு தொழில்களில் இது முக்கியத்துவம் பெறுகிறது. இதன் பயன்பாடுகள் நம் வாழ்க்கையை எளிதாக்கவும் வசதியாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. தொழில்நுட்ப புரட்சியின் புதிய மைல்கல்லாக அமைந்திருக்கக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு பல துறைகளிலேயும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிவிட்டது. இதன் மூலம் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்ட முடியும், நடக்காத ஒன்றை நடந்ததாக சித்தரிக்க முடியும், பேசாத ஒன்றை பேசியதாக சாதிக்க முடியும். இப்போது எல்லாம் தொலைக்காட்சி செய்திகளில் ஒரு கொலை பற்றியோ அல்லது வேறு ஒரு முக்கிய சம்பவங்கள் பற்றியோ சொல்லும்போது அது எப்படி நடந்தது என்பது பற்றி செயற்கையான உருவங்களுடன் கூடிய காட்சிகளை உருவாக்கி விவரிக்கிறார்கள். இதற்கு ஏஐ தொழில்நுட்பம்தான் கை கொடுக்கிறது. இந்த ஏஐ என்றால் என்ன? இந்த ஏஐ என்றால் என்ன என்பதை பற்றி நமது கடையர் செய்தி பிரிவின் வாடிக்கையாளர்களுக்காக பார்க்க போகிறோம். மனிதனுக்கும் எந்திரத்திற்கும் உள்ளே வேறுபாடு என்னவென்றால் அது படைப்பாக்கத்திறகாகத்தான் இருக்கும். அதாவது மனிதன் புதிதாக சிந்திப்பான், புதிதாக உருவாக்குவான். ஆனால் ஒரு எந்திரம் எந்த வேலைக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யும். இதனையே கொஞ்சம் மாற்றி எந்திரங்கள் மூலம் படைப்புத்திறன் சாத்தியப்படுத்தினால் அதுதான் செயற்கை நுண்ணறிவு. சுருக்கமாக சொன்னால் மனித புத்திசாலித்தனத்தை கணினி அல்லது மென்பொருள் மூலம்
மாதிரியாக உருவாக்கும் தொழில்நுட்பம்தான் செயற்கை நுண்ணறிவு. இன்னும் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால், மனித நுண்ணறிவை கணினிக்குள் கொண்டு வரும் முறைதான் செயற்கை நுண்ணறிவு. அந்த வகையில் மனித நுண்ணறிவு தேவைப்படும் பணிகளை செய்யக்கூடிய கணினி அமைப்புகளைத்தான் ஏஐ என்கிறார்கள். கற்றுக்கொள்வது, பகுத்தறிதல், மொழியை புரிந்து கொள்வது, புதிய தகவல்களை மாற்றி புரிந்து கொள்வது, புதிய தகவல்களை மாற்றி அமைப்பது, சிக்கல்களை தீர்ப்பது போன்ற திறன்கள் இதில் அடங்கும். மனிதர்களைப் போன்று யோசிக்கவும், கற்றுக்கொள்ளவும், தீர்வுகள் காணவும், முடிவெடுக்கவும் உதவும் கணினி அமைப்புகளின் ஒரு பிரிவான இந்த தொழில்நுட்பம் இயற்கை நுண்ணறிவான மனித புத்தியைப் போல வேலை செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தனக்குள் வழங்கப்படும் தரவுகளில் இருந்து வடிவங்களையும் தொடர்புகளையும் கற்றுக்கொள்ளும் ஏஐ அதை பயன்படுத்தி கணிப்புகளையும் பணிகளையும் செய்கிறது. தன்னிடம் உள்ள தரவுகளின் அடிப்படையில் தகவல்கள், யோசனைகள், படங்கள், வீடியோக்கள் ஆகியவற்றை தருகிறது. அனுபவத்தில் இருந்து கற்றுக்கொண்டு தானாக மேம்படும் தொழில்நுட்பம் தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மனித மொழிகளை புரிந்து கொள்ளும் திறன், படங்கள், வீடியோக்கள், முக அடையாளம் காணுதல் போன்றவற்றை தானாக இயங்கும் ரோபோக்கள், புதிய நுட்பம் ஆகிய முக்கிய பிரிவுகள் இதில் இருக்கிறது. மனிதர்களின் பணிச்சுமையை குறைத்து வேலைகளை துல்லியமாகவும் வேகமாகவும் செய்வதற்கு உதவுகிறது. இந்த ஏஐ புதிய கண்டுபிடிப்புகளும் வழிவகுக்கிறது. சமீப காலமாக வணிகம், சுகாதாரம், நிதி, தொழில்நுட்பம், வாகன போக்குவரத்து போன்ற பல துறைகளில் ஏஐ புதிய தொழில்நுட்பம் வியத்தகு புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. சுகாதாரத்துறையில் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதற்கும் நாள்பட்ட நோய்களை பகுப்பாய்வு செய்வதற்கும் ஏஐ பெரிதும் உதவியாக இருக்கிறது. இதைப்போல தொழில்துறையில் பல பணிகளில் இயந்திரங்களை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கவும், செலவினங்களை குறைக்கவும், நிதித்துறையில் நிதி பகுப்பாய்வு மோசடிகளை கண்டறியவும், வணிகத்துறையில் முடிவெடுத்தல் மற்றும் வாடிக்கையாளர்கள் சேவையை மேம்படுத்தவும் பக்க பலமாகவும் இது இருக்கிறது. வேலைவாய்ப்பு கோரி வரும் எண்ணற்ற விண்ணப்பங்களை நிறுவனங்கள் அதிநவீன ஏஐ கருவிகளுடன் உதவியுடன் எளிதாக வரிசைப்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவின் முக்கியமான பயன்பாடுகளில் ஒன்று தரவு, அதாவது டேட்டா பாதுகாப்பு. பல நிறுவனங்கள் தங்களிடம் உள்ள முக்கியமான தரவுகளை பாதுகாக்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். வாகனத்துறையில் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் ஓட்டுநர் இல்லாமல் தானாக இயங்கும் வாகனங்கள் உருவாக்கப்படுகிறது. மேலும் வாகனங்களை சிறப்பாக இயக்கவும் கேமராக்கள் மற்றும் ஜிபிஎஸ் போன்ற சென்சார்களை பயன்படுத்தி சாலை அமைப்பை கண்டறியவும் இதற்கு பயன்படுகிறது. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேலைகளை வேகமாகவும் துல்லியமாகவும் செய்ய முடியும். இதனால் மனிதர்களின் வேலைவாய்ப்புகளும் குறையும். ஏஐ மூலம் புதிய கண்டுபிடிப்புகளும் சாத்தியமாகிறது. கல்வித்துறையில் பாடத்திட்டங்கள் மற்றும் வினாடி வினாக்களை உருவாக்குவது, மாணவர்களுக்கு யோசனைகள் வழங்குவது போன்றவற்றில் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் மூலம் தங்கள் பணிச்சுமையை எளிதாகவும் என்பதை ஆசிரியர்கள் கண்டறிந்து மொழிபெயர்ப்புக்கு உதவுவதால் மொழிகளை பயன்படுத்துவதில் உள்ள தடைகள் அகலும் என்று ஆசிரியர்கள் அதை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த வேளாண்மை துறையில் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடுகளை ஏஐ உதவியுடன் அடையாளம் காணலாம். வானிலை முன்னறிவிப்பு, செயற்கைக்கோள்கள் அதாவது ரேடார் மற்றும் சென்சார்கள் மூலம் கிடைக்கும் தரவுகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் வெப்பநிலை, மழை பொழிவு, காற்றின் வேகம் மற்றும் வறட்சி அபாயத்தை கணிக்கவும் முடிகிறது. பாதுகாப்பு துறையில் ஆயுத கட்டுப்பாடு, கண்காணிப்பு போன்ற பணிகளில் செயற்கை நுண்ணறிவு கை கொடுக்கிறது. செல்போனில் இருக்கும் குரல் மூலம் அடையாளம் காணுதல், அதாவது வாய்ஸ் அசஸ்மெண்ட், முகம் அடையாளம் காணுதல் தொழில்நுட்பத்துக்கும் செயற்கை நுண்ணறிவு தான் அடிப்படையாக அமைகிறது. ஒருவரின் புகைப்படம் மட்டும் இருந்தால் போதும், அது உயிரோட்டமான வீடியோவாக மாற்றிவிடலாம். அந்த நபர் வெவ்வேறு பின்னணியில் விதவிதமான உடை அலங்காரத்துடன் ஆடுவது, பாடுவது, உரையாடுவது போன்ற வீடியோக்களை உருவாக்க முடியும்.
மேலும் ஒரு நபரின் புகைப்படத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் வெவ்வேறு வயதில் எப்படி இருந்திருப்பார் என்பதையும் உருவகப்படுத்தி காட்டலாம். இது தவிர கணினி அறிவியல் உள்ளிட்ட பல துறைகளிலும் புதுமைகளையும் பகுக்கவும் உறுதுணையாகவும் இருக்கிறது. தொழில்நுட்பம் வளர வளர சதிகள் பெருகி வாழ்க்கை எளிமையாகிறது. இதனால் பாதுகாப்பு குறைகிறது. நாணயத்துக்கு இரு பக்கங்கள் இருப்பதைப் போல் எல்லா கண்டுபிடிப்புகளுமே பல நன்மைகள் இருப்பதைப் போல சில தீமைகளையும் இருப்பதை தவிர்க்க முடியாததுதான். ஆன்லைன் வாயிலாக நடைபெறும் பொருளாதார நிதி மோசடிகளை வைத்தே மனித மூளை தொழில்நுட்ப வளர்ச்சியை எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு ஏஐஎம் விதிவிலக்கு அல்ல என்று சொல்லும் வகையில் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியிலையும் சில சவால்கள் உள்ளன. தொழிற்சாலைகளில் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் சில வேலைகளை தானியங்கப்படுத்துவதால் வேலைவாய்ப்பு குறையும் ஆபத்துகள் உள்ளது. இந்த ஏஐ பயன்பாட்டின் காரணமாக ஏற்கனவே சில நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கையை தொடங்கிவிட்டதாக தகவல் வெளியாகி வருகிறது. அதே சமயம் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த புதிய வேலைகள் உருவாகும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது ஏஐ டெவலப்பர் மற்றும் என்ஜினியர், தரவு விஞ்ஞானி மற்றும் பகுப்பாய்வாளர், ரோபோ போட்டி என்ஜினியர், ஏஐ பயிற்சியாளர், ஏஐ கலை, இசை மற்றும் திரைப்படத்தில் பயன்படுத்தப்படும் நிபுணர்களுக்கான தேவைகள் அதிகரிக்கும். கம்ப்யூட்டரில் உள்ள மென்பொருள், சூத்திரம் செயல்பாடு திட்டங்கள், கணிப்புகள், தீர்வுகளை செய்யும் ஏஐ அல்காரிதம் பயிற்சி பெற்ற தரவுகளில் இருந்து கற்றுக்கொள்ளுகிறது. அந்த தரவுகளின் பாரபட்சம் தவறு இருந்தால் அது நியாயமற்ற தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். இந்த ஏஐ பயன்பாடு காரணமாக தனியுரிமை மற்றும் தரவுகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகும். சாட் ஜிபிடி போன்ற தேடு பொறியியல் ஒரு கேள்விக்காக கேட்கும் பொழுது ஒரே மாதிரியான பதிலையோ அல்லது ஒரு சார்புடைய பதிவையோ அல்லது தவறான காலாவதியான பதிலையோ பெரும் ஆபத்து உள்ளது. இந்த ஏஐ பெரும் தரவுகளின் தவறு இருந்தால் இது நடக்கக்கூடும். இந்த ஏஐ மூலம் தவறான தகவல்களையும் தீங்கிழைக்கும் உள்ளடக்கத்தையும் எளிதாக உருவாக்க முடியும். இது சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அந்த வகையில் மனிதர்களைப் போன்று அச்சு அசலான உருவங்களையோ அல்லது பிரபங்களின் உருவங்களையோ ஏஐ மூலம் உருவாக்கி ஆபாசமாக சித்தரிப்பதும் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்கி செயல்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் பெரும் தொகை செலவாகும். சில சந்தர்ப்பங்களில் ஏஐ அமைப்புகள் மனித கட்டுப்பாட்டை மீறி செயல்படும் ஆபத்து உள்ளது. இது கணிக்க முடியாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை தார்மீக பொறுப்பின்றியும் நெறிமுறைகளை கருத்தில் கொள்ளாமல் கண்மூடித்தனமாக பயன்படுத்தும் போது அது தனி மனிதனுக்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே அச்சுறுத்தலாக கூட அமையும் ஆபத்தும் உள்ளது என்பதை மறுப்பதற்கு இல்லை. இதுபோன்ற தீமைகள் ஏற்படாமல் இருக்க செயற்கை நுண்ணறிவை மிகவும் பொறுப்புடனும் அடிப்படை நெறிமுறைகளுடனும் நேர்மையாகவும் பயன்படுத்த வேண்டும். இதற்கு தேவையான ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாடுகளை உருவாக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு மனிதனுக்கு மாற்று அல்ல, மனிதனின் நலனுக்காக வரப்பிரசாதம் என்பதை உணர வேண்டும். எந்த ஒரு கண்டுபிடிப்பின் வெற்றி தோல்வியுமே அதை பயன்படுத்தும் விதத்தில்தான் இருக்கிறது. எதிர்காலத்தில் பல்வேறு துறைகளிலேயும் முக்கிய மாற்றத்தை ஏற்றப்போகும் செயற்கை நுண்ணறிவை ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்தினால் அதன் பலன் கணக்கில் அடங்காத எண்ணிடங்காக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. மருத்துவம், விஞ்ஞானம், தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, விண்வெளி ஆய்வு, வேளாண்மை, போக்குவரத்து, கட்டுமானம் என எல்லா துறைகளிலும் உலகம் மகத்தான முன்னேற்றத்தை கண்டுள்ளது. இந்த ஏஐயை கண்டுபிடித்தவர் யார் என்பதை பற்றி இந்த பொருள் பார்க்க போகிறோம். இந்த செயற்கை நுண்ணறிவுக்கான ஏஐ விதையை ஊன்றியவர் என்ற பெருமையை இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஆலன் டூரிங் என தர்க்கவியலாளரை சாரும். இவர் 1930 ஆண்டு வாக்கில் தான் எழுதிய கட்டுரைகளில் கணினி மூலம் தர்க்க ரீதியான பணிகளை செய்யும் திறனை கொண்டு வந்தது பற்றிய ஒரு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதற்கு அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான் மெக்கார்த்தி என்ற ஒரு கணினி விஞ்ஞானி பின்னர் செயல் வடிவம் கொடுத்திருக்கிறார். எனவே தான் இவர் செயற்கை நுண்ணறிவின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அமெரிக்காவில் உள்ள டார்க் மவுத் கல்லூரியில் விஞ்ஞான விசாரணை துறையில் ஒரு பிரிவாக ஏஐயை இவர் உருவாக்கியிருக்கிறார்.
அதாவது செயற்கை நுண்ணறிவு என்ற சொல்லை இவர்தான் முதலில் பயன்படுத்தினார். அதன் பிறகு கணித பகுத்தறிவு அடிப்படையாக கொண்ட இயந்திரமான டிஜிட்டல் கணினியின் கண்டுபிடிப்பு செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியாக முக்கிய உந்து சக்தியாக அமைந்தது. என்றாலும் சுமார் 50 ஆண்டுகளாக இதில் பெரிய அளவிலான முன்னேற்றம் எதுவும் இல்லை. அதன் பிறகு 21ஆம் நூற்றாண்டில்தான் ஏஐ முக்கியத்துவம் பெற்று பிரபலமாக இருக்கிறது. இந்தியாவுக்கு இது 2வது இடம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஓப்பன் ஏஐ நிறுவனம் உருவாக்கிய சாட்ஸ் ஜிபிடி இணைய உலகளவில் அதிக பயனாளிகளை கொண்ட தளமாக மாறியிருக்கிறது. சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் மிகப்பெரிய சந்தையாக திகழும் அமெரிக்கா இதில் முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்தில் உள்ளது என்ற ஒரு தகவலையும் நமது கடையர் செய்தி பிரிவின் மூலமாக பொதுமக்களுக்கு சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம்.